வெல்கம் டு JM ஸ்டூடெண்ட்ஸ் எடிஃபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கண பயிற்சி வினாவிடையோட கண்டினியூஷன். தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. ஸோ இங்கே தப்பு இருக்கு. இந்த தொடரில் என்ன இருக்கு? ஏதோ ஒரு பிழை இருக்கு. அதை நம்ம சரி செஞ்சு எழுதணும். நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ஸோ இந்த சென்டென்ஸ்ல மாநிலம் 2 சுழி போட்டிருக்காங்க. இது தப்பு. நிலம் அது. அப்ப என்ன வரணும்? நீ. ஸோ என்ன வரணும்? நம் மாநிலம். இந்த நீ போடணும். அடுத்தது வறட்சியால். இங்க வந்து சின்ன ரா போட்டிருக்காங்க. வறட்சின்ற போது அது பெரிய ரா வரணும். ஸோ இதுல இருக்கிற பிழை இதுதான். அதை நீக்கி நம்ம எழுதணும். அப்ப நம் மாநிலம் இந்த ஆண்டு சின்ன ராக்கு பதிலாக பெரிய ரா போட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். அடுத்தது எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. இந்த இடத்துல எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கிடையாது, கட்டடம். கட்டடம் கட்ட அரசு பெரியரா இருக்கு. நம்ம என்னரா போடணும்? சின்னரா போடணும். அரசு நிதி ஒதுக்கியது. ரங்கன் வெங்கல பாத்திரக்கடை வைத்திருக்கிறார். இங்க ரங்கன் தமிழ்ல எப்பவுமே ரா லாலாம் நம்ம முதல் எழுத்தா எழுத மாட்டோம். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்க்கணும்? ஈ போட்டுக்கணும். இப்ப ரங்கன் என்னன்னு எழுதணும்? ரங்கன். வெங்கல பாத்திரம் நம்ம வந்து பேச்சு வழக்குல சொல்றதுதான் வெங்கலம். ஆனா எழுதும் போது வெண்கல. வெண்கல. இங்க என்னவா மரம்? இன்னா மரம். வெண்கல பாத்திரக்கடை வைத்திருக்கிறார். அடுத்தது மானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்பட்டன. இப்ப இங்க மானம் பார்த்த பூமின்றது பேச்சு வழக்குல சொல்றது. அது வானம் பார்த்த. அப்ப மான்றது இங்க என்னவா மாறும்? வானம். வானம் பார்த்த பூமியில் பயிறு இல்ல, பயறு. பயிருன்றது பேச்சு வழக்குல சொல்றது. அது எழுதும் போது என்ன எழுதணும்? பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஐப்பசி அடைமழையில் ஊருணி நிறைந்தது. ஐப்பசி அடைமழையால் ஊருணி. இங்க சின்ன 2 சுழி நீ இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? 3 சுழி நீ போடணும். ஊருணி நிறைந்தது. இங்க வந்து சின்ன ரை போட்டிருக்காங்க. நிறையது நமக்கு பெரிய ரை வரணும். ஸோ நிறைந்தது. இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். இன்னைக்குன்றது நம்ம பேசும்போது சொல்றது. அதை நம்ம எழுதும் போது இன்றைக்குன்னு தான் எழுதணும். ஸோ இந்த இன்னைக்குன்றது என்னவாகும்? இன்றைக்கு. சாயங்காலம் இல்ல, சாயுங்காலம். சாயுங்காலம். அப்ப இங்க யா வந்து என்னவா மாறும்? யூ. சாயுங்காலம் கபடி போட்டி நடைபெறும். இதுதான் வந்து பிழைகளை திருத்தி எழுதல கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கலாம். அடுத்தது கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. ஒரு 4 சொற்கள் மட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த 4 சொற்களும் இந்த தொடர்ல வரா மாதிரி ஒரு வாக்கியம் அமைக்கணும். சருகு, விழு, மண், அலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 4 வார்த்தைகளும் வரா மாதிரி நம்ம எழுதும் போது நம்மளோட கற்பனை தான். உங்களுக்கு இந்த 4 வார்த்தைகளும் சேர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு சென்டென்ஸ் சொன்னா கூட நீங்க எழுதலாம். இங்க என்ன எழுதியிருக்கேன்னா, கடற்கரையில் சருகு மண்ணில் விழுந்து கிடந்தது, அலை அதனை இழுத்து சென்றது. இப்ப இதுல இந்த 4 வார்த்தைகளும் நமக்கு இங்க வந்தாச்சு. கடற்கரையில் சருகு மண்ணில் விழுந்து கிடந்தது, அலை அதனை இழுத்து சென்றது. சருகும் வந்தாச்சு, விழுந்து வந்தாச்சு, மண் வந்தாச்சு, அலையும் வந்தாச்சு. அடுத்தது விண்மீன், ஒளிர், எரி, விழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 4 வார்த்தைகளும் வர மாதிரி விண்மீன் ஒளிர்ந்தது, அது எரிக்கல்லாக விழுந்தது. இந்த 4 வார்த்தையும் இதுல வந்துருச்சு. குதிரை, வேகம், ஓடு, தாவு. இப்ப இதை எப்படி எழுதலாம்? குதிரை வேகமாக ஓடியது, அது தாவி குதித்தது. குழந்தை நட, தளிர் நடை, விழு. இப்போ இத குழந்தை நடந்தது, தளிர் நடையால் விழுந்தது. குழந்தை நடக்கிற நட தளிர் நடைன்னு சொல்லுவோம் இல்லையா? திரை, கான், கைத்தட்டல், மக்கள். திரைப்படத்தை காண்பதும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துவதும் மக்களின் இயல்பு. வானம், பற, நிலவு, தொடு. இப்ப 4 சொற்களும் வர மாதிரி வானத்தில் பறக்கும் சக்தி இருந்தால் நிலவை தொடலாம். இப்ப இந்த மாதிரி கேட்டா கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் எழுத முடியுமா? முடியாதா? அவங்களால முடியும். அடுத்தது பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் 2 தொடர்களை எழுதுக. தொன்மம்னா முன்ன ஏதோ ஒரு நடந்த இன்சிடென்ட் நம்ம இப்ப கூட பேச்சு வழக்குல வச்சிருப்போம். அதுதான் தொன்மம். சோ இதுக்கு ஏதாவது 2 எடுத்துக்காட்டு கேட்டா, இப்ப என் மகன் நான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான். இது எதோட தொன்மம்? ராமாயணத்தோட தொன்மம். ஏன்னா ராமாயணத்துலதான் லக்ஷ்மணன் என்ன பண்ணுவான்? சீதைக்கு கோடு கிழிச்சுட்டு போவான். அவன் அந்த கோட்டை தாண்டினதுனாலதான்
சீதைக்கு பிரச்சனை வந்தது. ஸோ அதனாலதான் இங்க அந்த 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 வழக்கை நம்ம இன்னும் வச்சிட்டு இருக்கோம், நம்மளோட நடைமுறையில வச்சிட்டு இருக்கோம். அதான் தொன்மம். ஸோ என் மகன் நான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான். இங்க இரு தொடர்கள் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு, என் மாமன் ஒரு சகுனி. இதுல சகுனின்றது மகாபாரதத்தோட தொன்மம் இது. சரியா? மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. மரபு சொற்கள்ன்றது இங்க ஆற அமர, ஆணி அடித்தார் போல், இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சொற்றொடர் இருக்குல்ல, இதைதான் நம்ம மரபு சொற்கள்னு சொல்றோம். ஆற அமரனா பொறுமையாக, ஆற அமரனா பொறுமையாக. இப்ப இதுக்கு என்ன நம்ம ஒரு தொடர் எழுதுனாங்க, தொடர் அமைத்து எழுதுக தானே கொடுத்துருக்கோம். தொடர்னா வாக்கியத்தில் எழுதுன்னு அர்த்தம். சரியா? ஒரு பிரச்சனையில் ஆற அமர யோசித்து தெளிவாக நல்ல முடிவெடுக்க வேண்டும். ஓகேவா? இல்ல எந்த ஒரு பிரச்சனையிலும் கூட எழுதிக்கோ. எந்த ஒரு பிரச்சனையிலும் ஆற அமர யோசித்து தெளிவான நல்ல முடிவு எடுக்க வேண்டும். பொறுமையா யோசிச்சு நல்ல முடிவு எடுக்கணும். அடுத்து, ஆணி அடித்தார் போல. ஆணி அடித்தார் போலன்னா என்ன அர்த்தம்? இங்க ஆணி அடிக்கிறதா? அழுத்தம் திருத்தமா சொல்றதுதான் ஆணி அடித்தார் போல. இதுக்கு நம்ம என்ன எழுதலாம்? எங்கள் தமிழாசிரியை நடத்திய இலக்கணம் என் மனதில் ஆணி அடித்தார் போல பதிந்தது. அழுத்தம் திருத்தமா பதிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது அகலக்கால். அகலக்கால்னா பெரிய அளவுல யோசிக்கிறது தான் அகலக்கால். அப்போ முதலாக தொழில் தொடங்குபவர் அகலக்கால் வைக்க கூடாது. வழி வழியாக, வழி வழியானா நம்ம முன்னோர் செஞ்சதையே நாமளும் செய்யறோம்னா அதுக்கு பேர் தான் என்னது? வழி வழியாக அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன எழுதலாம்? முருகன் வீட்டார் வழி வழியாக விவசாயம் செய்கின்றனர். சோ அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். கண் துடைப்புனா என்ன அர்த்தம்? இங்க கண்ணை துடைக்கிறதா? ஏமாத்து வேலை. இதுக்கு என்ன எழுதலாம்? அரசியல்வாதிகள் கொடுக்கும் இலவசம் ஒரு கண் துடைப்பு நாடகமே. இந்த மாதிரி நமக்கு தொடர்கள் கேட்டா அதை நீங்க தொடர்ல ஒரு ஒரு மரபு சொற்கள் கொடுத்து அந்த தொடர்ல அமைச்சு உங்களுக்கு எழுத தெரியும். அடுத்தது, தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுது. சோ மரபு பிழைகள்னா அதுல வந்து அந்த வாக்கியத்துல நம்ம ஏதோ ஒரு தவறு இருக்கு. அந்த தவறை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வந்து ரொம்ப நாளா இது இப்படிதான்றத சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் மரபு. அதுல பிழை இருக்கு. அந்த தப்பு என்னன்றதை நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். வாழை காட்டில் குயில் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. இப்ப இதுல என்னது மரபு பிழை? வாழை காடுன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? வாழை தோப்பு. அப்ப இங்க என்ன? வாழை தோப்பில் குயில்கள் அலறுமா? குயில்கள் கூவும். அப்ப குயில்கள் கூவிக்கொண்டும் காகம் என்ன பண்ணும்? கரையும். காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன அப்படின்னு அதை மாத்தி எழுதணும். முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நம்ம அப்படிதான் பேச ஆரம்பிச்சிட்டோம். எதையுமே அந்த எந்த விதத்துல சொல்லணுமோ அந்த விதத்துல நம்ம சொல்றது இல்லை. இப்ப இதுல என்ன தப்பு? முருகன் சோறு உண்டு பால் பருகினான், இப்படிதான் நம்ம சொல்லணும் அது. அடுத்தது, கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தனர். இப்ப இதுல என்ன தப்பு? கோவிந்தன் குடியிருக்க சுவர் எழுப்பி, சுவர் கட்டின்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணும்? சுவர் எழுப்பி கூரை வேய்தான். இங்க வந்து என்னது? கூரை அமைக்கிறதுக்கு பேரு கூரை வேய்தான் அப்படின்னு தான் சொல்லணும். கூரை அமைத்தனர்னு எழுதக்கூடாது. வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை குட்டியும் கண்டேன். ஆனா அந்த குட்டிக்கு ஒரு பேர் இருக்குல்ல, என்னது? வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குருளை. சிங்கக்குட்டிக்கு என்ன பேரு? குருளை. சிங்க குருளையும் யானை கன்றும் கண்டேன். யானை குட்டின்னு சொல்லக்கூடாது, யானை கன்று. ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. ஆட்டு தொழுவம்ல மாடுதான் தொழுவம். ஆட்டுக்கு பட்டி. ஆட்டு பட்டியை சுற்றிலும் எலிகள் பொந்து கிடையாது. அதுக்கு என்ன பேரு? எலி பொந்து தோணும். அதுக்கு என்ன பேரு? வலை, எலி வலை. சோ எலிகள் வலைகள் அமைத்திருந்தன அப்படின்னு சொல்லணும். பனை மட்டையால் கூரை வேய்திருந்தனர். பனை மட்டை கிடையாது, பனையோலை. பனையோலையால் கூரை இங்க வைத்திருந்தனர் இருக்கு. கூரையெல்லாம் வெய்தனர் தான் சொல்லணும், வைத்தனர் சொல்லக்கூடாது. அப்ப பனையோலையால் கூரை வெய்தனர். இது மரபு சொற்கள். வெண்பாவிற்கு ஏற்ப அடுத்த சீர் என்னவாக அமைக்கலாம்? பொருத்தமான சீரினை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரிங்க. அன்பே தகலியாய், இதான் வெண்பாவிற்குரிய சீர்.
வான்மழை தூறலில். கண்ணிரண்டும் இல்லார். வெண்ணிலவு காய்கிறது. வெய்யோன் ஒளிர்ந்திட. இதான் இதுக்கான விடை. அடுத்தது, மூன்றாவது சீர் அமைத்து எழுதுக. கல்வி கரையில கற்பவர். மூன்றாவது சீர் அதான் கற்பவர். 4 சிலன்னு சொல்லுவோம் இல்லையா, கற்பவர். கல்லாரே ஆயினும் கற்றாரை. இதுதான் மூன்றாவது சீர். நல்லவை செய்யின் இயல்பாகும். அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும். உண்ணாது நோற்பார் பெரியர். இதான் மூன்றாவது சீர் இதுக்கான. அடுத்தது பொறுத்துக. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மாச்சீர். எது மாச்சீர்? தேமா புளிமா. மாச்சீருக்கு இங்க என்னது? 4 ஆன்சர். காய்ச்சீர். எது காய்ச்சீர்? தேமாங்காய் புளிமாங்காய். அப்ப இதுக்கான விடை 3. ஆக்கு 3. விளச்சீர். கருவிலம் கூவிலம். விலம் விலம் முடியுது இல்லையா, அப்ப இதான் விளச்சீர். கருவிலம் கூவிலம். இங்க 1. ஓரசைச்சீர். என்னது? நாள் மலர். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 4, 3, 1, 2. இதுதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.